சின்ன வயசுலயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்த உசுறு அன்பு கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். ஏய் இங்க வா, நீ இங்க வா. ஏய் என்னது என்னது? என் போர்வை தலைக்காணி தோக்க எடுத்து போட்டிருக்கேன். என்ன இப்போ? ஏண்டி இப்படி பொய் சொல்லுத? நேத்து புடிச்சு பாக்க அது இங்கனதாண்டி கிடக்கு. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீ கீழதே படுக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. இங்க பாரு, காலங்காத்தால எந்திரிச்சு என்னத்த பெண்ணா தீட்டு கிடக்க. நான் இங்க படுக்குதான் நீ கண்டியாக்கும். சூசோன்னு போய் உன் சொல்லி பாரு. இங்க வா, இங்க பாரு. நீ நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்ப என்னத்த சொல்ற? என் ரூம்குள்ள நடக்குதெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? இங்க போற எனக்கு ஆங்காரமா வருது. பொய் சொல்ல முடியலனா இப்படி ஆங்காரம் தாண்டி வரும். ஏண்டி புருஷனும் பொண்டாட்டி இந்த கட்டுல தானே படுக்கீங்க? பாட்டி ஏன் உசுர வாங்குத? இதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? பாரு, முதல்ல நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமா, அவங்க இங்கிட்டு படுப்பாங்க, நான் அங்கிட்டு படுப்பேன். என்ன இப்போ? ஏண்டி இப்ப கூட இந்த பாட்டி கிட்ட உண்மையை சொல்ல உனக்கு மனசு வரல? என்னடி இது? முட்டை எப்படி இங்க வந்துச்சு? நீங்க ரெண்டு பேரும் வாழ்ற லட்சணத்தை பாக்கதே நான் தாண்டி கொண்டாந்து வச்சேன். புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் கட்டுல படுத்தா இது உடையாம இருக்குமா சொல்லு? நீ என்னடானா உன் புருஷன் கூடதே படுத்தேன்னு வாய் கூசாம போய் சொல்லுத. தாயி ஏண்டி, ஏன் நீ உன்னையவே ஏமாத்திக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ற? பாட்டி நான் சந்தோஷமா தான் வாழ்றேன். இப்ப நீ எதுக்கு இந்த போலீஸ்காரங்க வேலையெல்லாம் பண்ணிட்டு கிடக்க? அவங்க வர வந்துருவாங்க, நீ போயேன். வரட்டும்டி, அவன் வரட்டும், அவங்கிட்டயே கேக்க. பாட்டி நல்லா இருக்கிற வீட்ல எதுக்கு சண்டையை இழுத்து விட பாக்குற? பெருசா எல்லாம் சரியாயிடுன்னு அவங்க சொல்லிருக்காங்க. நான் பாத்துக்கிறத, நீ போயேன். வேணாம் தாயி, இனிமே நீங்க இருக்க வேண்டாண்டி. ஐயோ, அந்த பய மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. அவன் என்னைக்குமே உன்னை நல்லா வாழ வைக்க மாட்டான். அந்த நண்டு பைய சொன்ன மாதிரி உன்னை வீட்டு வேலை பாக்குறதுக்கும் அவங்களுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கும் தான் உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கான். ஐயோ, அப்பன் கட்டி கொடுத்துட்டானேன்னு நீ இங்க இருந்து கருமாயப்பட வேணாம். வாடி வா, நம்ம ஊருக்கே போயிடலாம். பாட்டி உனக்கு என்ன கூட்டி புடிச்சிருச்சா? நல்லா வாழ்தவள வா வான்னு கூப்பிடுத. உன்னை இந்த மாதிரி என்னால பார்க்க முடியல தாய். அத்தனை சொத்தையும் அள்ளி கொடுத்துட்டு நீ ஒரு வேலையாள் மாதிரி இந்த வீட்டுல வேலை செய்யறத பார்க்க என்னால முடியல தாயி. ஆனா ஒன்னே ஒண்ணு நல்லது நடந்திருக்குடி. உனக்கு கல்யாணமே நடக்கலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ உன் அப்பா கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டாண்டி. உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. இனிமே ஊர்ல எந்த பையன் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன்டி. வா போலாம், வாடி. அப்பா நினைப்புல அங்க நீ ஒத்தையில கிடக்கேன்னு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சுல. என்னைய புருஷன் வீட்டுல இருந்து கூட்டிட்டு போகதான் இங்க வந்தியா? நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். தயவு செஞ்சு இந்த ஜோலியெல்லாம் நீ பாத்துட்டு கிடக்காத. யா கோட்டிக்காரி, இந்த பாட்டி சொல்லுத உனக்கு விளங்கலியா? உன்னைய ராசாத்தி மாதிரி பெத்து வளர்த்து இவங்களுக்கு பொங்கி போடவா அனுப்பணும்? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டல, பைய எல்லாம் சரியாயிடும். நான் பாத்துக்கிட்டேன், இதோட விட்டுரு. தாயி, இந்த பாட்டி சொல்லுத கேளு தாயி. முடியாது, கேட்க முடியாது. இங்க பாரு, இந்த வீட்டை விட்டு நான் வரணும்னு ஏதாவது முயற்சி பண்ண, அப்புறம் என்ன உசுரோடவே பார்க்க முடியாது. ஐயோ, என்ன வார்த்தை சொல்லுத? ஆமா, நான் என்னைக்குமே இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன்.
இங்கன பாரு, அப்பா கொடுத்த பைசாவ தோ முந்தாண்டில தான் முடிச்சிட்டு கிடக்க. அப்படி என்னால இருக்கவே முடியாதுன்ற நிலைமை வந்துச்சுன்னா ஒரு பக்கம் நானே வாரேன். தயவு செஞ்சு இதோட விட்டுரு. தல்ல. ஐயோ துளசி, ஐயோ நான் என்ன செய்ய? என் பேத்தி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. சக்கி தாயே,